அனைவருக்கும் வணக்கம். சின்ன சின்ன பூக்கள் தமிழ்ல நாம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு சிறு குறுஞ்செய்தி. கேளுங்க கேளுங்க கேட்டுட்டே இருங்க. ஒரு பெரிய மண்டபங்க. அந்த மண்டபத்துல பொதுக்கூட்டங்கள் நடக்கும், சமய சொற்பொழிவுகள் நடக்கும், சிறந்த சிறந்த பேச்சாளர்கள்லாம் வந்து பேசுவாங்க. இன்னைக்கு ஒரு சிறந்த பேச்சாளர் வந்து பேசுறாருன்னு சொல்லவும் ஊர் மக்கள்லாம் வந்து திரண்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த பேச்சாளர் வராரு, ஒரு 65 வயசு இருக்கும், வந்து வராரு. ஒரு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை கட்டி போட்டுட்டு ஒரு சின்ன துண்டை ஒன்று போட்டுட்டு வராரு. வந்து உட்காந்து பேச ஆரம்பிக்கிறார். உட்காந்து தான் பேசுறாரு. பேச ஆரம்பிக்கிறார். பேச பேச ஊர் மக்கள்லாம் அப்படியே ஒரு ஆர்வத்தோட கேட்குறாங்க. அப்படி ஒரு கைத்தட்டல், அவ்வளோ ஒரு ஆர்வம். பேசி முடிச்சிடறாரு. பேசி முடிச்சுட்டு மக்கள்லாம் கலைஞ்சு போகிறாங்க. சார், அருமையான பேச்சுப்பா அப்படிங்கிறாரு ஒருத்தர். என்ன சுவையான பேச்சு அப்படிங்கிறாரு இன்னொருத்தர். இவர் பேசுகிற ஒவ்வொன்றும் நம்மளோட வாழ்க்கையில் கடைபிடிக்கணும்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு இன்னொருத்தர். இப்படி எல்லாரும் ஒவ்வொருத்தர் போகும்போது அங்கே ஒரு பேருந்து நிற்கிது. அந்த பேருந்துல எல்லா மக்களும் ஏறுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த பேச்சாளர் அதே பேருந்தில் ஏறுறாரு. ஏறும்போது பஸ்ஸில் உட்கார இடம் இருக்கான்னு பார்க்குறாரு. இடம் இல்லாதனால அப்படியே கம்பியை பிடிச்சிட்டு அப்படியே நிற்கிறாரு. அப்போ உட்காந்துருக்கிற ஒரு இளைஞன், ஐயா நீங்கள் இங்கே உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஒரு புன்னகையோடு வந்து அந்த இடத்துல உட்காராரு. அதாவது பெரியவரை மதி அப்படின்னு நம்ம சொன்னதை இந்த பையன் தன்னுடைய வாழ்வில் கடைபிடிக்கிறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டே வந்து உட்காராரு. கொஞ்ச நேரத்தை கண்டக்டர் வராரு, பயணச்சீட்டு வாங்குறாரு. கண்டக்டர் மீதி காசை கொடுக்குறாரு. இவர் வாங்கிட்டு ஒரு 5 நிமிஷம் ஆகிடுது. இவர் திரும்ப கண்டக்டர் கூப்பிட்றாரு. என்னங்கய்யா அப்படின்னு வந்து கேட்குறாரு கண்டக்டர். தம்பி, தெரியாமல் நீங்கள் அதிகப்படியான காசு 10 ரூபா கொடுத்துட்டீங்க, இந்தாங்கப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. நான் தெரியாமலாம் கொடுக்கலங்க, தெரிஞ்சே தான் கொடுத்தேன். ஏன்னா நான் அங்கே பஸ்ஸில் வரும்போது ஒளிபெருக்கையில் கேட்டுச்சு, பிறரை ஏமாற்றாதேன்னு நீங்கள் சொன்னது என் காதில் விழுந்துச்சு. அதை வந்து முதல்ல நீங்கள் கடைபிடிக்கிறீங்களான்னு பார்க்கறதுக்காக தான் கொடுத்தேன், வேற ஒன்றும் இல்லையா, தெரிஞ்சு தான் கொடுத்தேன் நான் அப்படின்னு. அப்படியாப்பா அப்படின்னு சொல்லி புன்னகையோட அவர் இறக்குற இடம் வந்துருச்சு, இறங்கிறார். இந்த புன்னகைக்கு என்னங்க அர்த்தம்? ஒவ்வொருவரும் நாம பிறருக்கு அறிவுரை சொல்லும் முன்பு நாம் அதை நம்மளுடைய வாழ்வில் என்ன பண்ணணும்? கடைபிடிக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.